மாணவர்கள் மட்டும் இல்ல, வெளியில இருந்து வாரவங்களும் மகிழ்ச்சியோட பார்க்காங்க. இயற்கையா இருக்கிறதால மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்ய வேணும் என்று எப்படி ஆர்வம் வந்தது? யூப்ளி கமிட்டி அதோட பூர்ண ஒத்துழைப்பின் காரணமா தான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி எங்களால நடாத்துறதுக்கு முடிஞ்சது. இப்ப நாங்க உட்பிரவேசிக்கிறோம். சுவாமி விபுலானந்தர் அந்த கல்லூரியிலிருந்து பல தடயங்கள் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுல நான் பார்க்கறதுல மிக முக்கியமாக இங்க இருக்கிற அந்த குழந்தை, தாயினுடைய குழந்தை, அதாவது கருக்கட்டல், பிளவு, புன்னுதரனாதல், அங்கவாக்கம், அங்க பிறப்பினுடைய அடிப்படையில இப்ப ஒரு குழந்தை ஒன்று இருக்கு. இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, இது வச்சிருக்கிற இது வந்துட்டு இந்த நோக்கம் வந்துட்டு எங்கட செமியில ஒரு பாகம் ஒரு அங்கமா வந்துட்டு ஒரு தலைப்பு கேட்பாங்க. அந்த தலைப்பை நாங்க சூஸ் பண்ணணும். அதாவது அது வந்துட்டு அரசியல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்வியல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இது வந்துட்டு ஒரு வாழ்வியலை சிறப்பிச்சு கூட்ட ஒரு படம். இந்த வாழ்வியல்ல இதை வரைஞ்சவங்க வந்துட்டு ஏற்கனவே 2 முறை கலைப்பு நடந்திருக்கு. அதன் பிரதிபலின விளக்குற வகையில தான் இவங்க இந்த கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு சொன்னா இது வரைக்கும் முன் நடந்த 2 கருக்கலைவுக்கும் வந்துட்டு காரணம் அவங்க தான். அவங்களோட காரணம் என்ன, அதை பக்குவமா பேணி பாதுகாக்கல. ஆனா இந்த கருவை நான் பக்குவமா பேணி பாதுகாக்கணுங்கிற வகையில விளங்கப்படுத்திருக்காங்க. அந்த கருவுல குழந்தை இருக்கிற தன்மை, அந்த தொப்புள் கொடி துண்டாடக்கூடாதுங்கிறத மீன் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைய நான் வந்துட்டு ஒரு ஒரு பூச்சி வந்து எப்படி தேனை இருக்கும் நோகாம, அந்த அளவு நோகாம ஒரு பக்குவமான தன்மையில நான் அந்த குழந்தையை பாதுகாக்கணுங்கிற வகையில வரையப்பட்ட ஒரு கலைப்படைப்பு தான் இங்க இந்த காமல் பட்டிமா குழுக்கில படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய சிறப்பான ஒரு அம்சமாக தான் இந்த படம் ஒழுங்கான முறையில் வரைஞ்சிருக்கிறார். அவருக்கு நாங்களும் தேங்க்ஸ் சொல்றோம். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மாணவன், ஜப்னா யூனிவர்சிட்டி, அவர் நிறையவே இங்க அவர கையால வரையப்பட்ட படங்களை இங்க பார்வைக்கு விட்டிருக்கிறார். அவரை பற்றி அது சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு இந்த இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்ய வேணும் என்று எப்படி ஆர்வம் வந்தது? வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் கேதீஸ்வரன். என் சொந்த இடம் கோமாரி. நான் படித்தது ஜப்னா யூனிவர்சிட்டி ராமநாதர் அகாடமி. இந்த பிப்ரவரியா நான் பாஸ் அவுட் ஆகினேன். அப்போ எனக்கு ஒரு திறமை வழிகாட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஒரு நாளும். அப்போ இதை எனக்கு ஒரு டீச்சர் மூலமாக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. பெரிய ஸ்கூல் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய மிஸ் பண்ணுறாங்க எனக்கு. இப்படியான ஒரு ஆள் எனக்கு இல்லைன்ட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணி நம்பர்லாம் வேண்டி அப்படி. இப்போ இதில் இவ்வளவு நிறையவே நூற்றுக்கணக்கான படங்களை வரைஞ்சிருக்கீங்க. இதில் உங்களுக்கு மிக பிடித்தமான உங்களோட நெஞ்சை விட்டு அகலாத படம் என்று சொல்லக்கூடிய என்ன படம் வரைக்கும்? இதில் அந்த சாமி படம் தானே மெயினா. அதுவும் அந்த அபரிஜினல் ஆர்ட் நோட் ஒர்க்ஸ். ரைட் ரைட், ஓகே. அதான் நல்ல மெனக்கெட்டு செய்த படம். உங்களோட திறமை நாங்கள் போட்டுறோம். உங்களோட திறமை இன்னும் வளர வாழ்க்கிறோம். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.